ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 25,000 லோன் எடுத்ததுக்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஎஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷனில் மொபைல் ஃபோன் வாங்குறக்காண்டி என்னோடய ஃப்ரெண்டுக்கு 25,000 எடுத்து கொடுத்துருக்கேன். ஸ்டேட் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போக நமக்கு வந்து 24,252 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 850 ரூபா போக நமக்கு வந்து 24,200 வந்து பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லோன் வந்து எப்படி வாங்கணும், இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபோனு, ஒரு பைக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்காண்டி லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா, எப்படி இந்த டிவிஎஸ் கிரெடிட்டில் வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிவிஎஸ் கிரெடிட்டோட அஃபிஷியல் சைட்டு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் மொபைலில் தான் ஓப்பன் பண்ணேன், மொபைலில் தான் வந்து லோனும் வந்து எடுத்தேன். ஸோ அதனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இந்த வெப்சைட்டு மூலமாக வாங்கினாலும் சரி, இல்லை வந்து மொபைல் ஃபோனை வச்சு வாங்குறதுனாலும் சரி, கன்வீனியண்ட்டாக இருக்குது மொபைல் ஃபோன் தான். ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, கார்ட்ஸுமே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து லோனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் 2 வீலர் லோன், யூஸ்ட் கார் லோன்ஸ், மொபைல் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பர்சனல் லோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அந்த மொபைல் லோனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 2 மினிட்ல உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடச்சிரும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான். மினிமல் டாக்குமெண்டேஷன் அண்ட் வந்து 0 டவுன் பேமெண்ட், ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுவோம். 2 மினிட்ஸில் வந்துடும் 0. ஓகே, அடுத்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அப் டு 10% வரைக்கும் இருக்கும் அப்படின்னா போட்டிருக்கு. அடுத்து பெனால்ட்டி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 36% per annum ஆன் அன்பெய்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ். பே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா 30% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் இதையும் நம்ம வந்து பார்க்கணும், 3%. ஓகேவா, அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, அடுத்து பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 650. டூப்ளிகேட்டு என்ஓசி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 250 ருபீஸ் வருது. ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுனாலும் வெப்சைட்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த லோன் கேல்குலேட்டர்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து லோன் எடுத்தோம் அப்படின்னா உண்மையாக எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத அந்த பேஜ் ஃபைனலில் வந்து தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண போகிறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லோன் எடுக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் டிவிஎஸ் கிரெடிட் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியா? அடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்மளோட லொக்கேஷன் இந்த மாதிரி இன்ஃபோ தான், எஸ்எம்எஸ் டேட்டா, ஸோ அதுக்கு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த லோன் அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மொபைல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து கேட்க தான் செய்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z எல்லா ஆக்சஸுமே வந்து கேட்குறாங்க. ஸோ அது கொடுத்து தான் ஆகணும். அடுத்து லாங்குவேஜ் நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தா தான். ஸோ நம்ம வந்து அக்கௌண்ட்லாம் கிடையாது, இனிமேல் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ரீட்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, அதை ஆட் பண்ணிவிட்டு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு, அதை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து ஒரு பின் வந்து செட் பண்ணிக்கோங்க, ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிக்கோங்க, சும்மா பாஸ்வேர்ட் மாதிரி. அந்த பின்னை வந்து என்ட்ரு பண்ணி விடுங்க திருப்பி. இப்போ வந்து என்ன உள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து நான் மொபைல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ண உடனே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கீழே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் அப்ளை நவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மொபைல் நம்பர், ஓடிபி போட்டுடலாம். அப்புறம் இமெயில் ஐடி ஆப்ஷனெல்லாம், பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி, லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது, சார்ஜஸ் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணியாச்சு. அப்புறம் நான் வந்து எம்ப்ளாயிண்ட் டைப்பை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன், நான் சேலரிடு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி இன்கம். ஸோ சேலரிட்னா நான் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு தான், அவன் தான் வந்து வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் சேலரி பர்சன், அதனால் அவன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெட் மந்த்லி இன்கம், ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. அது 25,000க்கு மேலே தான். ஸோ அதனால் வந்து 25க்கு மேலே கொடுத்துடலாம். சேலரி கிரெடிட் த்ரூ, உங்களோட சேலரி வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேங்க்கில் தான், ஸோ அதனால் பேங்க்லேயே கொடுத்துக்கலாம்.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி பண்ணிக்கலாம். அக்ரி பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே இந்த டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செலக்ட் பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து 25,000 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு ஃபோனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு மேலே வரும். அதுக்காண்டி தான். அடுத்து பர்பஸ் ஆஃப் லோன், இது வந்து எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். என்ன காரணமோ நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் எதுனாலும் சொல்லிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாதம் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் 9 மந்த்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் 12 மந்த்ஸுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இஎம்ஐ பேபிள். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 9 மந்த்ஸுக்கு பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 3143 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 12 மந்த்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து 2448 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது டிஃபால்ட் 12 மாதமே நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. எதுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம கைக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கோம், இங்கே நீங்கள் பார்க்கலாம் 25,000மா. ஆனால் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா நேர்லேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 ருப்பீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. அடுத்து வந்து கஸ்டமர் ஃபிக்ஸட் பெர் annum 36% போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 748 ருப்பீஸ். டிஸ்போசல், அதாவது கைக்கு நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 24,252 ரூபா. இது உண்மை தான், அதான் கிடச்சது தான். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா கணக்குப்படி 25 ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், 24,000 ரூபா நம்ம வந்து கையில் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5,000 ரூபா வந்து பே பண்ணுறோம் 30,000 ரூபாய்க்கு. ஆன்லைனில் லோன் எடுக்கிறோம் அப்படின்னுட்டா இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இருக்கிறதா செய்யும். ஸோ இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை வேறு லோன் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா என்னோடய சேனல்லேயே நிறைய லோன் அப்ளிகேஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில் வேறு எதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவிலே நான் காமிச்சிருப்பேன், அதாவது லோன் எடுத்து தான் காமிச்சிருப்பேன். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எது கரெக்டாக கம்மியான ப்ரைஸ், கம்மியான சார்ஜஸோட, கம்மியான இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். மணி வியூவாக இருக்கணும், கிரெடிட் பியாக இருக்கட்டும், ட்ரூ பேலன்ஸ், இந்த மாதிரி நிறையா லோன் ஆப்புக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் கூட உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கிட்ட ஷிஃப்ட் ஆகலாம். இல்லை இதுதான் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணிக்கணும், இதையும் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.